SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி. யாழ்ப்பாண மக்களின் மனதில் இடம் பிடித்த அனுர. ஹம்பாந்தோட்டையில் ராஜபக்சர்களின் கோட்டையை தகர்த்திய அனுரவின் படை. கேள்விக்குறியாகிறது சுமந்திரனின் வெற்றி வாய்ப்பு. வைத்தியர் அர்ஜுனா வெற்றி. திகைத்து நிற்கும் அரசியல்வாதிகள். 400 வருடங்களாக ஒரு சொட்டு மழை இல்லை. உலகின் வறண்ட பகுதியில் பூக்கும் மலர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். நடைபெற்று முடிந்து பொது தேர்தல் வாக்களிப்பில் தற்போது வரையான முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி பாரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகித்திருக்கிறது. களுத்துறை, காலி, ரெட்னபுரி மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் தபால் மூல வாக்குகளிலேயே தேசிய மக்கள் சக்தி 76% வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தி வெறும் 11% தபால் வாக்குகளையே குறித்த 3 மாவட்டங்களிலும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ரெட்னபுரி மாவட்டம் கெலவான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 24,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தது. இதேவேளை கேகாலை மாவட்டம் கேகாலை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 34,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தல்களின் யாழ் மாவட்டத்தின் மானிப்பாய் தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் 10,059 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியினர் 4,386 வாக்குகளை பெற்றனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3,443 வாக்குகளை பெற்றுள்ளனர். இதேபோல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,751 வாக்குகளை பெற்றுள்ளனர். சுயேட்சை குழு 17 கீழ் போட்டியிட்ட தரப்பினர் 2,413 வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ் மாவட்டத்தின் நல்லூர் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் 8,831 வாக்குகளை பெற்றுள்ளனர். தமிழ் மக்கள் கூட்டணி 3,527 வாக்குகளை பெற்றுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சி 3,228 வாக்குகளையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,396 வாக்குகளையும், சுயேட்சை குழு 17 களமிறங்கியவர்கள் 2,279 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். அதேபோல யாழ் மாவட்டத்தின் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் 9,066 வாக்குகளையும், இலங்கை தமிழரசு கட்சி 2,582 வாக்குகளையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1,612 வாக்குகளையும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 1,361 வாக்குகளையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1,121 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கான மொத்த தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 2,34,083 வாக்குகளை பெற்றுள்ளனர். அந்த மாவட்டத்தில் மொத்தம் 5 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியினர் 52,170 வாக்குகளை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் 26,268 வாக்குகளை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 18,297 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் எந்தவிதமான ஆசனங்களையும் வெற்றி கொள்ளவில்லை. இந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 5,20,940 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அதிக கூடிய வாக்குகள் மற்றும் ஆசனங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெற்றுக் கொண்டிருந்தது. 2020ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 2,80,881 வாக்குகளையும் 6 ஆசனங்களையும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் வெற்றி கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தேர்தல் முடிவுகள் ஹம்பாந்தோட்டையில் ராஜபக்சர்களின் கோட்டையை அனுர தகர்த்தறிந்ததாகவே கருதப்படுகிறது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமந்திரனுக்கான வெற்றி வாய்ப்பு அரிதாகி வருவதாகவே கூறப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையில் முன்னணி வகித்து வருகின்ற தேசிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களை எடுக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதால் தமிழரசு கட்சி ஒரே ஒரு ஆசனத்தை மாத்திரமே பெறக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் அந்த ஆசனத்தை ஸ்ரீதரன் கைப்பற்றலாம் எனவும் கூறப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் வடக்கு தமிழர் தாயக பகுதியில் இதுவரை நாட்களிலும் தமிழ் தேசியத்தை வலியுறுத்தும் கட்சிகள் முன்னிலை வகித்து வந்த நிலையில் இந்த வருடம் எதிர்பாராத மாற்றமாக பெரும்பான்மை இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிங்கள தேசிய கட்சியான தேசிய மக்கள் சக்தி முன்னணி வகித்து வருகின்றமை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு விழுந்த பேரிடியாகவே பார்க்கப்படுகிறது. யாழில் போட்டியிட்ட வைத்தியர் அர்ஜுனா ஒரு ஆசனத்தை பெறுவதற்கு போதுமான வாக்குகளை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது.
யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களையும், தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் அர்ஜுனா தலைமையிலான சுயேட்சை குழு போன்றன ஒவ்வொரு ஆசனங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. வைத்தியர் அர்ஜுனா தலைமையிலான சுயேட்சை குழு மொத்தம் 27,855 வாக்குகளை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சங்க சின்னத்தில் போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை விட அவர் அதிக வாக்குகளை பெற்றுள்ளதாகவே கூறப்படுகிறது. உலகச் செய்திகள். உலகின் வறண்ட பாலைவன பகுதியில் மலர்கள் பூத்து குலுங்கியுள்ளது. தென் அமெரிக்காவின் வடக்கு சிலியில் அமைந்திருக்கிறது அட்டகாமா பாலைவனம். உலகின் மிக வறண்ட பாலைவனமாக அட்டகாமா பாலைவனம் காணப்படுகிறது. அட்டகாமா பாலைவனத்தின் நிலப்பகுதி மிகவும் தனித்துவமானது. காற்றினால் செதுக்கப்பட்ட பாறை வடிவங்கள், பரந்த மணல் திட்டுகள் இருப்பதால் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பை போல காட்சியளிக்கும் அட்டகாமா பாலைவனத்தை நாசா அதன் செவ்வாய் ரோவர்களுக்கு சோதனை களமாக பயன்படுத்தி வருகிறது. 1570 முதல் 1971 வரை அட்டகாமா பாலைவனத்தில் ஒரு சொட்டு மழை கூட பெய்யவில்லை. 1971 ஆண்டிற்கு பிறகு மழை பெய்தது. இதேபோல அரிதாக எல்னினோ நிகழ்வுகளின் காரணமாக மழை பெய்யும் போதெல்லாம் பாலைவனம் ஊதா நிற மலர்களால் பூத்து குலுங்குகிறது. பூமியின் வறண்ட பகுதியாக இருந்தாலும் இங்கு சில கடினமான தாவரங்கள், பாசிகள் மற்றும் சில விலங்குகள் கமன் சாகா மூலம் உயிர் வாழ்கின்றன. கமன் சாகா என்பது கடலோர மூடுபனி ஆகும். பசிபிக் பெருங்கடலில் இருந்து வீசும் மூடுபனி அட்டகாமா பாலைவனத்திற்கு சற்று ஈரப்பதத்தை கொடுக்கிறது. வறண்ட பாலைவன பகுதியாக இருந்தாலும் அதிகாலை சூரிய உதயத்தின் போது அட்டகாமா பாலைவனத்தில் எல்டாட்யூ ஹீசர் என்று அழைக்கப்படும் வெந்நீர் ஊற்றுகள் தரையிலிருந்து எழுவதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. அட்டகாமா பாலைவனத்தின் சில பகுதிகளில் ஆண்டிற்கு 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு பதிவாகிறது. கடைசியாக இந்த ஆண்டு ஜூலை அட்டகாமா பாலைவனம் பூக்களால் நிறைந்து காட்சி கொடுத்தறிந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி. யாழ்ப்பாண மக்களின் மனதில் இடம் பிடித்த அனுர. ஹம்பாந்தோட்டையில் ராஜபக்சர்களின் கோட்டையை தகர்த்திய அனுரவின் படை. கேள்விக்குறியாகிறது சுமந்திரனின் வெற்றி வாய்ப்பு. வைத்தியர் அர்ஜுனா வெற்றி, திகைத்து நிற்கும் அரசியல்வாதிகள். 400 வருடங்களாக ஒரு சொட்டு மழை இல்லை. உலகின் வறண்ட பகுதியில் பூக்கும் மலர்கள்.